ஆனந்தி வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளரான கே ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் தொடர்ச்சியாக நாம் அவரை பல்வேறு யூடியூப் சேனல்களில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியாக இருக்கட்டும், அதே போன்று சினிமா சார்ந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு அதில் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், மிக அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வைப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராக ஒரு சினிமா வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறார். அவருடைய தற்கொலை செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மாற்ற கருத்தில்லை. அந்த அளவுக்கு திடீரென்று அவர் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன என்பதுதான் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அது பின்னணியில் தான் மிக முக்கிய ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் 1980களில் இருந்து திரைப்பட தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் தீவிரமாக செயல்பட்டு வந்தவர் தான் தற்கொலை செய்து கொண்ட கே ராஜன். யூடியூப் தொலைக்காட்சிகளிலும் திரைப்பட நிகழ்ச்சிகளிலும் சுறுசுறுப்பாகவும் ஆவேசமாகவும் பேசக்கூடிய தயாரிப்பாளரான இவருடைய தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வரக்கூடிய நிலையில்தான் இவருடைய இதற்கு கடந்த சில மாதங்களாக சில ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் வண்ணார்பேட்டையில் இருந்து தன்னுடைய காரில் டிரைவருடன் அவர் கிளம்பி சென்றிருக்கிறார். அப்போது கார் அடையாறு ஆற்றங்கரை அருகே வரும்போது காரை நிறுத்துமாறு ராஜன் கூறியிருக்கிறார். அப்போது டிரைவரும் உடனே காரை நிறுத்தியிருக்கிறார். பிறகு அவர் காரில் இருந்து இறங்கி சிறிது நேரம் நான் நடைப்பயிற்சி அதாவது வாக்கிங் செல்ல வேண்டும் என கூறிவிட்டு அவர் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்றிருக்கிறார். அப்போது திடீரென்று அந்த பாலத்தில் அருகே சென்ற போது பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ராஜன். அதற்கு பிறகு முதலில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் வெளியாகவில்லை. மாறாக சென்னை அடையாறு ஆற்றில் முதியவர் ஒருவர் குறித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் பறையுடன் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆற்றில் இருந்து சடலமாக மீட்டு விசாரித்த போதுதான் அவர் பிரபல தயாரிப்பாளர் ராஜன் என்பது உறுதியாக தெரிய வந்தது. அதற்கு பிறகுதான் அந்த செய்தி காட்டு தீயாக பரவுகிறது. அவருடைய உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் ராஜன் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அவர் கடைசியாக தன்னுடைய கார் டிரைவருடன் சென்றதால் அவருடன் ஏதேனும் பேசினாரா, மன வருத்தத்தில் இருந்தாரா என்று போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் அவர் கடந்த சில மாதங்களாகவே தீவிர மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாகவே அவர் குடும்பத்துடன் இல்லாமல் தனியாக அவர் நுகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் அவர் தங்கி வந்திருக்கிறார். அதற்கான காரணம் அவர் தீவிரமான மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார். அதனால்தான் கடந்த சில மாதங்களாக எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் அதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்துடன் பெரிய இல்லாமல் தனியாக தான் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கான காரணத்தை பொறுத்தவரையில் 1983ஆம் ஆண்டு முதல் திரையுலகில் செயல்பட்டு வரக்கூடிய ராஜன் கடந்த 40 ஆண்டுகளில் பெரிய அளவிலான வருமானத்தை ஈட்டினார். ஆனால் அதற்கு பிறகு போதிய வருமானம் இல்லாமலும் பெரிய அளவு கடன் சுமை என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கடன் பிரச்சனை அவருக்கு தொல்லையாக மாறி இருக்கிறது. இதனால் அவர் பதில் கூற முடியாமல், யாரையும் சந்திக்க முடியாமல் அனைத்து நிகழ்வுகளையும் தவிர்த்து வந்திருக்கிறார். குடும்பத்துடன் இல்லாமல் தனியாக வசித்து வந்திருக்கிறார். இதன் பின்னணியில் தான் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அவர் ஆளாகிதான் இந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நட்சத்திர ஹோட்டலில் அவர் தங்கியிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள குடும்பத்துடனான உறவை முற்றிலுமாக அவர் துண்டித்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் திடீரென்று அவர் காரில் சென்று அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பின்னணியில் அவருக்கான கடன் தொல்லை, அந்த கடன் தொல்லையால் ஏற்பட்ட மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்துக்காக அவர் தனியாக வசித்து வந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அனைத்துக்கும் அவர்கள் தற்கொலைக்கான காரணம் என்பது மிக முக்கியமான காரணம் கடன் தொல்லை என்றுதான் கூறப்படுகிறது. தொடர்ந்து கார் டிரைவர் மற்றும் அவருடைய குடும்பத்துடன் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனந்தி.